ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா மீன் செனை வறுக்க போகிறோம். எங்கள் வீட்டுக்காரவங்க மீன் வாங்க போனாங்க. அங்கே மீன் விலை கூடையாம். உடனே செனையை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. இது வந்து கெண்டை மீன் செனை. நான் எவ்வளோன்னுலாம் கேட்கல. கேட்டால் என்கிட்ட ரூபா கேட்பாங்க. அதனால் நான் கேட்கல. இந்த மீன் கழுவுறது வந்து நிறைய தண்ணி வச்சு அலசி கழுவி எடுத்துக்கணும். மண் கிடக்கும், மண் கடிக்கும். லாஸ்ட்டில் இப்படி நம்ம டீ இருக்க மாதிரி இருத்துட்டோம்னா நமக்கு செனை வேஸ்ட்டாக ஒன்று கூட தண்ணியில் போகாது, எடுத்துக்கலாம். ஒரு 200 எண்ணெய் சேர்த்துக்கிடும். சட்டி காய வச்சு ஒரு 1/4 கிலோ பல்லாரி வெட்டியிருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகா வெட்டியிருக்கேன். எல்லாம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கோன்னா லைட்டாக வதங்கினாலே போதும். ஏன்னா நம்ம செனை அது கூடயே தானே வேக போகுது. அதனால் இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடி சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி. அதோடு அந்த நல்லா கிண்டி விட்டுட்டு அந்த செனையும் சேர்த்துக்கிடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த எண்ணெயிலே தான் வேகணும். நல்ல டைம் எடுக்கும். 1/2 மணி நேரம் கிட்ட ஆகும். அப்படியே கிண்டிக்கிட்டே நிற்க வேண்டிய வேலை தான் நம்ம வேலை. நல்லா ஒன்று போல் சேர்த்து மசாலா எல்லாம் கிண்டின உடனே உப்பு சேர்த்துக்கிடுவோம். தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம். நல்லா கிண்ட அது உதிரி ஆகும். நம்ம ஊற்றின எண்ணெய் பூரா அந்த மேலே வந்துடும். நம்ம குழம்புல எப்படி வருது அதை மாதிரி ஊற்றின எண்ணெய் பூரா மேலே வரும். அதனால் நல்ல டைம் எடுத்து நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்படியே உதிரியாக வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருது அளவுக்கு கிண்டணும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் நல்லா உதிரியாக வந்திருக்கு. இன்னும் கிண்டணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். ரெடி ஆகிட்டு இப்போ மிளகுத்தூள் நல்லா 1/2 ஸ்பூன் போட்டுக்கிடுவோம். அதுக்கடுத்து மல்லி இலை போட்டுக்கிடுவோம். இப்போ ரெடி ஆகிட்டு, சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான், அடுப்பு அமர்த்திடுவோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.